சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல் இவங்க 2 பேருக்காகவும் நம்ம சிஎஸ்கே இப்போ ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டையும் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அமௌண்ட் உள்ள முக்கியமான வீரர்களை தான் நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவோட பிளான் என்ன, இந்த 2 படத்தில் யாருக்காக நம்ம சிஎஸ்கே பெருசாக வந்து போக போகிறாங்க ஆக்ஷனுக்கு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே மான்ஸ்டர் பேட்ஸ்மேனான நம்ம டேவிட் மில்லருக்காக ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்துருக்கு. இவர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு புதிய ரோலும் வந்து பண்ண வைக்க போகிறாங்க. அது என்ன ரோலு, இவருக்காக நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேவிட் மில்லரை பார்த்துடலாம். நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் சில முக்கியமான டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துட்டு இருந்தார். நம்ம ஆர்ஆர் டீமாக இருக்கட்டும், லக்னோவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் குஜராத் அப்படின்னு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் எல்லா டீமுக்குமே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. அதில் நம்ம டேவிட் மில்லரை லக்னோ டீம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ஃபினிஷிங் ரோல் வந்து தேவைப்படுது. தலை தோனிக்கு அப்புறமா ஒரு ஃபினிஷராக தான் சிஎஸ்கே வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையெல்லாம் நம்ம டேவிட் மில்லரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அதிரடியாக ஆடக்கூடியவர், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபீல்டிங் பேட்டிங் அப்படின்னு அதிரடியாக ஆடுவார், ஃபினிஷிங் ரோலில் வந்து கரெக்டாக இருப்பார். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமான டிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துருக்காரு. நிறைய மேட்ச்சில் அதிரடியான ஆட்டத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மில்லருக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ டீமில் வந்து சீக்கிரமாக வந்து செட் ஆயிடுவார். ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கேவிற்காக ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம மில்லரை பற்றினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கேன்னு புதிய விக்கெட் கீப்பரை பார்த்துடலாம். கேஎல் ராகுல், அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன், இந்த 2 பேரையும் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டார்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆக்ஷனில் வந்து அவங்கள வந்து எடுக்க முடியல. பட் இந்த தடவை மினி ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக நம்ம சிஎஸ்கே இவங்களுக்காக வந்து வச்சுருக்காங்க. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் டெல்லி டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. மறுபக்கம் நம்ம சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நம்ம ஆர்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. பட் இவங்க 2 பேருக்கும் நம்ம சிஎஸ்கே எவ்வளோ தொகை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 to 30 கோடி ரூபா வரைக்கும் வந்து போக போகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக சில அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய சில ஹெவி அமௌண்ட் உள்ள வீரர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பர் வந்து தேவைப்படுறாரு நம்ம தோனிக்கு அப்புறமா. அந்த வரிசையில் கேஎல் ராகுல், அது மட்டும் இல்லாமல் சஞ்சு, இந்த 2 பேரையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு 14 கோடி ரூபா வரைக்கும் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் போயிருந்தாங்க. பட் மிஸ் பண்ணியிருந்தாங்க. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் ட்ரேடில் வந்து எக்கச்சக்கமான ஆஃபரை வந்து கொடுத்துருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்து வர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர்த்தில் யாரை வேணாலும் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சஞ்சு மேலே தான் நம்ம சிஎஸ்கே வந்து அதிக ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவருக்காக 25 to 30 கோடி ரூபா வரைக்கும் வந்து போக போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சஞ்சுவை கன்ஃபார்மாக இந்த ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே டீமில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், இந்த 2 பேர்த்தில் யாரை நம்ம சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? யார் வந்தால் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.